ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட 23வது கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அதில் ப்ரூச் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணுற எந்த ட்ரெஸ்லேயும் எந்த ப்ளேஸ்லேயும் நம்மளே போட்டுக்கலாம். சூப்பரான ஃபைனல் லுக் வந்து இருக்கும். நம்ம இதை வந்து தனியாக போடும்போது த்ரெட்டை வச்சு மட்டும் போடும்போது நமக்கு ஒரு லுக் இருக்கும். அதையும் தாண்டி சீக்வன்சஸ், பீட்ஸு, பேர்ல்ஸு, இந்த மாதிரி ப்ரூச் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்காக அடுத்தடுத்த கிளாஸில் இந்த மாதிரி அழகழகான டிசைன் ஃப்ளவர்ஸ் எப்படி த்ரெட்டை வச்சே நம்ம பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களோட ட்ரெஸ்ஸஸை நீங்கள் வந்து உங்களோட ஹேண்டாலேயே சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம். நார்மலாக நம்ம தைக்கிற டாப்ஸ்லாம் நமக்கு எது குறையா தோணும் அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ், எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் தோணும். ரெடிமேடில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரெடிமேடுக்கும் ஹேண்ட்மேடுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். நம்ம வந்து நிறைய நேரம் அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரூச்சில் டிசைன்ஸ் எப்படி பண்ணோன்னு சொல்லி கற்றுக்கிட்டிங்கன்னா ரெடிமேடை விட சூப்பராகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் லேசி டேசி ஃப்ளவர் டிசைன் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சோட பெயர் லேசி டேசி. ஏன்னா டேசி ஃப்ளவர் வந்து அதோட பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ளவர், இந்த ஸ்டிச்சோட பேர் வந்து லேசி டேசி. இந்த ஃப்ளவரை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் ட்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெட்டல் நான் வந்து எடுத்தாச்சு. இதுக்கு மூணு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீடியில் கீழேருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு பஞ்ச் பண்ணி எடுத்து அதே இடத்துலேருந்து இந்த மாதிரி நீடில் விட்டுட்டு த்ரெட்டை நீடிலுக்கு கீழே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. இப்படி விட்டு நீடில் வழியாக அந்த த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது கவனமாக எடுங்க, சிக்கு விழுந்துடாமல் பொறுமையாக பார்த்து எடுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பெட்டலுக்கு வெளிப்புறமாக இது வந்து இன்சைடில் நம்ம வந்து அகெயின் நீடில் பஞ்ச் பண்ணிடக்கூடாது. அந்த பெட்டலுக்கும் வெளியே நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்ஸ் பஞ்ச் பண்ணி அப்படியே கீழே மாதிரி எடுத்துட வேண்டியதான். இந்த மூணு ஸ்டெப் தான். இதை வச்சு நம்ம பெட்டல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஃப்ளவர் ரெடி. இப்போ ஒன்ஸ் அகெயின் இந்த பெட்டலை பாருங்கள், கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஸ்டெப் முடிஞ்சு ரெண்டாவது ஸ்டெப் அகெயின் நீடில் இந்த மாதிரி அந்த லைனோட லென்த்துக்கு எடுத்துகிட்டு த்ரெட்டை அப்படியே நீடிலுக்கு கீழே விட்டு பொறுமையாக எடுங்க. ரெண்டாவது ஸ்டெப்பும் நமக்கு கம்ப்ளீட் ஆகியாச்சு. மூணாவது ஸ்டெப் அந்த த்ரெட்டோட வெளிப்புறமாக நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். அதுதான் நமக்கு நம்மளோட ஃப்ளவரோட தேர்ட் ஸ்டெப். என்னை பாருங்கள், நம்ம வந்து லென்த்தாக த்ரெட்டு வச்சுருக்கும்போது இந்த மாதிரி அப்பப்போ சிக்கு விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கிறப்போ நம்ம வந்து த்ரெட்டோட நீளம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு தெத்து விழாது. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக பெட்டலோட வெளிப்புறமாக ஒருக்கா நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி தான் நம்ம சுற்றி எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்தாச்சு. செகண்ட் ஸ்டெப் அப்படியே எவ்வளோ லென்த்தோ அந்த லென்த்துக்கு மேலேருந்து கீழே இந்த மாதிரி நீடில் அப்படியே மேலே எடுக்கிறோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். அந்த நீடில் த்ரெட்டை கீழே மாதிரி விடுறோம். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் நம்ம பெட்டலோட வெளிப்புறமாக நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அதில் பாருங்கள், இதான் உள்ள இன்சைட் நம்ம பண்ணக்கூடாது. இப்படி நம்ம பண்ணும்போது எதுக்காக கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோன்னா, ரொம்ப டைட்டாக நம்மளோட த்ரெட்டை இழுக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டு பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளோட பெட்டல் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் டைட்டாக இழுபட்டனால அந்த நீடில் வச்சு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறேன். இப்படி ஃப்ரீ பண்ணுறதுனால நமக்கு ஒரு 3D எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம டைட்டாக பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி தோணாது. அது ஃப்ரீயாக லூஸாக இருக்கிறப்போ அது வந்து பெட்டலாக நமக்கு அழகாக இருக்கும். இப்போ எல்லா பெட்டல்ஸோட கேப்லேயும் இதே மாதிரி நான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறேன். பண்ணி முடிக்கிறப்போ எனக்கு வந்து சூப்பரான லேசி டேசி ஃப்ளவர் வந்து எனக்கு ரெடி ஆயிரும். டெய்லர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நீடில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்காக அப்படின்னா, மிஷின்லேருந்து பண்ணுறப்போ அவங்க வந்து பெரிய பெரிய ஸ்டிச்சஸை டக்குனே போட்டுட்டு போயிடலாம்.
எவ்வளோ லென்த்துக்கும் தூரமாக போட்டுட்டு போயிடலாம். ஆனால் நீடில் வச்சு ஒர்க் பண்ணோன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்காததுக்கு ரீசனே நீடில்ல த்ரெட்டு வந்து அப்பப்போ தீர்ந்து போயிடும். அதை அடிக்கடி அந்த ஓட்டைக்குள்ளாடி போடணும் அப்படின்னு சொல்லி பிடிக்காது. ஆனால் இந்த பிடிக்காத விஷயத்த நமக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாற்றிக்கிட்டோன்னா, அதாவது இந்த நீடில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிச்சிருச்சுன்னா சூப்பரான டிசைன்ஸை நம்ம வந்து பண்ணலாம். எவ்வளோ தான் நம்ம மிஷின்ஸில் டிசைன் பண்ணாலும் இந்த ஹேண்ட் ஸ்டிச்சஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ப்ரூச்சில் பேசிக்காகவே நமக்கு எல்லாமே ஹேண்ட் ஒர்க் மட்டும்தான். இதை மாதிரி நம்ம கற்றுக்கிறப்போ நிறைய சூப்பராக நம்மளோட ட்ரெஸ்ஸோட லுக்கை வந்து இன்னும் அதிகமாக்கலாம். அதனால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பண்ணுற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விருப்பத்தோடு பண்ணுங்கள். நம்ம பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ணோன்னா அது என்றைக்குமே நமக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணோன்னா அது மூலமாக நம்ம நிறைய விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணுற அளவுக்கு நம்மளால் முடியும். வாழ்க்கையிலையே சாதித்த ஒரு ஆள்கிட்ட போய் உங்களோட வெற்றிக்கு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட் பாயிண்ட்டாக அவங்க சொல்கிறது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்து இதை பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே எனக்கு அப்போ தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்து இன்றைக்கி என்னோடய சக்ஸஸ்க்கு காரணம் அது மேலே இருந்த ஆசை ஒன்று தான். அந்த ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினச்சதுனால மட்டும்தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரராக இருக்கலாம், இல்லைனா சினிமாவில் சாதித்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸில் சாதித்தவங்க, இல்லைனா எஜுகேஷனில் நல்லா படித்து சாதித்தவங்க, யாராக இருந்தாலும் அவங்க மைண்டில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். நம்ம இப்படி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நினச்சி அவங்களோட ஒரு சின்ன தாட்டு தான் அதுக்கான அவங்கள ஸ்டெப்ஸை எடுக்க வச்சு, அதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் உழைச்சி அதில் கஷ்டப்பட்டு நிறைய நஷ்டப்பட்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு அதெல்லாம் பொறுத்து ஒரு நாள் அவங்களோட ஆசையை அவங்க நிறைவேற்றினதுனால தான் பெரிய ஆளாக வந்திருப்பாங்க. இன்றைக்கும் நம்மளோட ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்களும் சாதிக்கணும்னு ஒரே ஒரு சின்ன ஆசை தான் உங்களுக்குள்ளால் இன்றைக்கி இருக்குது. இந்த ஆசையை நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஒரு விதையை எடுத்துட்டால் ஸ்டார்டிங்கில் ஒரு காற்று நினச்சா அந்த விதையை தூக்கி வீசிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு வெயிட்டே இருக்காது, அப்படி தான் இருக்கும். ஆனால் மண்ணுக்கு புதைக்கப்பட்ட விதை வளர்ந்து மரமாக மாறும்போது பல மனிதர்கள் உள்ளே வந்து நிழலுக்காக தங்குவாங்க. பல பறவைகளுக்கு அது வந்து வாழ்வாதாரம் கொடுக்குற ஒரு இடமாக மாறுது. இதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங்கில் சின்ன முயற்சி, அந்த முயற்சியோட பலனாக நீங்கள் வந்து உழைக்க ஆரம்பிங்க. உழைப்பின் முடிவு வெற்றி நிச்சயம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த கிளாஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நம்மக்கிட்ட 299க்கு ப்ரூச் கிளாஸ் நியூ பேட்சஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 299 ஜிபே பண்ணி ஜாயின் பண்ணிப்போங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நியூ அப்டேட் தான். ப்ரூச் மெட்டீரியல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட் கொடுத்தோம். அதை பார்த்து வாங்கினதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சொன்ன ஒரே ஒரு ஃபீட்பேக், மேம் எங்களுக்கு ரேட் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல கலர்ஸ், நிறைய டிசைன்ஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாயிலிருந்தும் வந்த ஒரு ஃபீட்பேக்னால் அதுதான். யாருமே இது வந்து எங்களுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கூட எங்களுக்கு வரல. ஏன்னா நம்ம ஹோல்சேலில் வாங்கி உங்களுக்கு தந்ததுனால மட்டும்தான் எங்களால் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு எங்களுக்கு தர முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு இன்னமும் திங்ஸ் வேணும், நீங்கள் வந்து வாங்கி தருவீங்களா, உங்கள்கிட்ட வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதனால தான் நான் வந்து இந்த ஒரு ஸ்டெப்ஸை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன வேணாலுமே நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணால் போதும், ஒரு 1 வீக்குள்ளால் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி கொரியர் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா டிசைன்ஸுமே எங்கள்கிட்ட இருக்குது. இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலுமே எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 10 கிராம்ஸ்லேருந்து 100 கிராம்ஸ் வரைக்குமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய வாங்கும்போது உங்களுக்கு நாங்கள் வந்து ரேட் வந்து நல்லாவே கம்மி பண்ணி தருவோம். இதுக்கான ஃபர்தர் அப்டேட்டை நாங்கள் வர்ற கிளாஸில் உங்களுக்கு நாங்கள்
சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும், அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கீழே ஐ வாண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது. ப்ரூச் மட்டும் இல்லை, ஆரி மெட்டீரியல்ஸ் இருக்குது, டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, லேஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. எல்லாமே A to Z டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. புது டிசைன்ஸ் இன்னமும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ என்றைக்கும் நம்மளோட டெய்லி அப்டேட்டை நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்மக்கிட்டேயே 100 ருபீஸ் டெய்லரிங் கிளாஸ் நடக்கு, 200 ருபீஸ் ஆரி கிளாஸ் நடக்கு, 299 ப்ரூச் கிளாஸ் நடக்கு. உங்களுக்கு நீங்கள் இதில் எந்தெந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு கற்றுருக்கீங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை தரும். இன்னும் நிறைய விஷயத்த நாங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் கீழே உங்களோட உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை நீங்கள் எவ்வளோக்குள்ளே கற்றுக்கிட்டீங்க, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் பற்றி லென்த்தான வீடியோ வேணும், டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் உங்களை நாங்கள் கைட் பண்ணுறோம். பாய்.